Hello friends, நான் Pradeep. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Redmi 9 Primeோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் இரு, உனக்கு அன்பாக்சிங்க்கு எவனோ ப்ராடக்ட் அனுப்புறானே கேட்காதீங்க. ப்ராடக்ட்லாம் அனுப்பலை. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோனோட கேமரா வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. ஃபோன் ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. அதுக்காக ஃபோன் எடுக்கணும்னு இருந்தேன். அது காலேஜ் வேறு போகிறேன்னா அதுக்காக சேர்த்து ஒரு ஃபோனை எடுத்தேன். அதான் அந்த வீடியோவை எடுத்து போடலான்னு அன்பாக்சிங் பண்ணுறேன். சரி, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம டெக்கும் மிஸ்ட்ரீஸும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்ட்ரோ பார்த்துட்டு அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பார்த்தா ஒரு வெள்ளை கலர் பெட்டில் Redmi 9 Prime அப்படின்னு போட்டு அவங்களோட பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. Redmi 9 Prime ரைட் சைடில் போட்டிருக்காங்க. அண்டு அதோட ஃபோனோட ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்பு, 5000 mAh பேட்டரி, 6.53 இன்ச்சில் டிஸ்பிளே, Mediatek Helio G80 அது ப்ராசஸ், அதோட ஸ்பெக்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாக்ஸ்க்கு என்ன உள்ளே பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு மேலேயே ஃபோனோட அந்த பேப்பர் போட்டு ஃபோனோட இது கொடுத்துட்றாங்க. அதை எடுத்தோம்னா அதுக்கு கீழே அந்த சிம்மேச்சட்டு டூல் அதெல்லாம் இருக்குது. அது கீழே சார்ஜரும் இருக்குது. ஒரு கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த பாக்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கேஸ்லாம் ஃபோனில் போட்டுட்ருக்கோம். எடுத்து பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறது தான். அதனால் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்காதீங்க. அதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சார்ஜிங்க்கு டைப் சி கொடுத்துருக்காங்க, சார்ஜர் இருக்குது. அண்டு மொபைல்னு பார்த்தீங்கன்னா நான் வேரியண்ட் கேட்டு வந்தேன். திஸ் இஸ் மொபைல். கேஸ் போட்டிருக்குங்க, அதனால தான் கலர் அவ்வளோன்னு தெரில. கேஸ் போட்டிருக்கேன். 6.53 இன்ச்சில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சரி, இதோட ஃபிசிக்கல் வரையும் பார்த்தா 3.5mm ஜாக்கு, சார்ஜரு, ஸ்பீக்கர் அண்டு ரைட் சைடில் வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன், பவர் பட்டன். லெஃப்ட் சைடில் பார்த்தா சிம்மேச்சட்டு, அந்த சிம் போகிற 2 சிம் ஸ்லாட்டு, 1 மெமரி கார்டு. மேலேன்னு பார்த்தா ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், கேரண்டி கார்டு, அப்புறம் சிம்மேச்சட் டூல். இது மட்டும் தான் பாக்ஸ்குள்ளே இருக்குது, வேறு எதுவும் பாக்ஸ்குள்ளே இல்லை. சரி வாங்க பார்க்கலாம். சார்ஜர்னு பார்த்தா 5 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க 10 வாட்டுன்னாங்க. இதில் பார்த்தா 5 வாட்ஸ் தான் போட்டிருக்கு, எதுன்னு தெரில. சரி, இதை உள்ளே நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஒயருக்கு, சார்ஜிங் ஒயருக்கு டைப் சி கொடுத்துருக்காங்க மொபைலுக்கு. இந்த பட்ஜெட்டில் டைப் சி இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று கொடுக்குறாங்க, இவங்களும் கொடுத்துட்ருக்காங்க. மொபைல் ஆன் பண்ணி டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின வேரியண்ட் வந்து 128 GB வேரியண்ட். ஓகே, இப்போ என்ன செட்டிங்ஸில் போயிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன யூஐயில் ரன் ஆகுதுன்னு. நான் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 128 GB ஸ்டோரேஜ். அதனால் எனக்கு வந்து 110 ஃப்ரீயாக இருக்குது. 110 17 ஃப்ரீயாக இருக்குது. அண்டு என்ன ஆண்ட்ராய்ட் விஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் விஷன் 10 மேலே தான் ரன் ஆகிட்டுருக்கு. MIUI 11 வந்து ஆண்ட்ராய்ட் 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்டு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து ஆப் லாக் அவங்களே கொடுத்துட்றாங்கப்பா. ஆப்லாம் நம்ம லாக் தனியாக போட தேவையில்ல. ஆப் லாக் அவங்களே கொடுத்துட்றாங்க டிஃபால்ட்டாக. நம்மளே ஆப்புக்கு மட்டும் லாக் போட்டால் போதும். அப்புறம் ஆப் ஹைடிங்க்கும் அவங்களே கொடுத்துட்றாங்க. இது எனக்கு ரெட்மியில் ரொம்ப பிடிச்ச விஷயம். சைனீஸ் ப்ராண்டாக இருந்தாலும் இந்த ஆப் யாரும் கொடுக்குறதில்ல. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு கூட. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேமரா பற்றி பார்ப்போம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் செகண்டரி கேமரா, 2 மெகா மேக்ரோ அண்ட் 2 டெப்த்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்குன்னு பார்த்தோன்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. என் ஃபோனில் பார்க்குறதால அப்படி தெரியும். கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. நான் ஃபோட்டோஸ் வேணால் ஷோ பண்ணுறேன், இருங்க ஒரு நிமிஷம். அண்டு இதோட ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஐ மோட் கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் கலர் ப்ரோலிங் கொடுத்துருக்காங்க, மேக்ரோ ஷாட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்டு ஐஎஸ்ஓ சப்போர்ட் இருக்குது, கூகுள் லென்ஸ் இருக்குது, ஸ்டெபிலிட்டி மோட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அடுத்த பிக்சர்ஸ் கொஞ்சம் ஷோ பண்ணுற பாருங்கள். இது வெளியெலாம் எடுத்தது அப்படி தான் இருக்கும். ஓகே,
அண்ட் இது போர்ட்ரைட்டில் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி எடுத்தது. கேமரான்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரைடு 10x வரையும் ஜூம் பண்ண முடியுது. ப்ரோ மோட்னு இருக்குது, ப்ரோ மோடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வீடியோ வந்து செல்ஃபி கேமராவில் ஒரு 180 பிக்சல் வழியே நம்மளால் வீடியோ எடுக்க முடியுது. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் பார்க்குறேங்க, போர்ட்ரைட்டில் எடுத்தது. அண்டு நார்மல் ஃபோட்டோ தான், ஃபுல் ஹெச்டி. மேக்ரோ ஷாட்ஸ் பாருங்கள், மேக்ரோவில் இப்படி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது. இதில் வந்து 180 பிக்சல் வழியே நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். எடுத்துகிட்ருக்கேன், ரன்னிங்கில் தான் எடுத்துகிட்ருக்கேன். எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். 180 பிக்சலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் டியூரேட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். 180 பிக்சலில் நம்மளால் வீடியோவும் எடுக்க முடியும். அண்டு ஸ்லோ மோஷன் வீடியோவும் எடுக்க முடியும், ஷார்ட் வீடியோ எடுக்க முடியும். ஷார்ட் வீடியோ, ஸ்லோ மோஷன்ஸ் அண்டு மேக்ரோவில் கூட நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். மேக்ரோ வீடியோ பாருங்கள். இது கொஞ்சம் எந்த கம்பெனி கொடுக்குறதில்ல, ரெட்மி கொடுக்குறாங்க மேக்ரோவில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும்னு. சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸையும் அழகாக கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸர் பார்ப்போம். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹெலியோ G80 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இது மூணுத்தையும் இறக்கி ஆடி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஃப்ளைட்டிங் இது வந்து யூஸ் ஆகிறதுக்கு காரணம் ரொம்ப நல்லா இருக்குது கேம் ஆடுறதுக்கு இதில். ஏன்னா கேமிங் ப்ராசஸராக கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ஹெலியோ G80 கொடுத்துருக்காங்க. நல்ல கேமிங் ப்ராசஸர் தான் இருக்கிறதுலே. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கேமிங்காக ஹைப்பர் இன்ஜின் டெக்னாலஜிக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூன்னு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஹைப்பர் இன்ஜின் டெக்னாலஜின்றதால பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. நீங்கள் நல்லா தாராளமாக கேம் ஆடலாம். அண்ட் இதோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 20 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது நான் சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 10 வாட்டுன்னு சொன்னாங்க, 5 வாட் தாங்க இருக்குது. சார்ஜ் பண்ண ஒரு 4 மணி நேரம் ஆகுது. இந்த என் சார்ஜரில் சார்ஜ் பண்ண 18 வாட்ஸில் சார்ஜ் பண்ண ஒரு 2 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் லைட்டாக ஹீட் ஆகுது, ஃபுல் ஹீட் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக மொத்தத்தில் இந்த ஃபோனில் என்னென்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி, 5020 mAh பேட்ரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்டு ஃபுல் ஹெச்டி 6.5 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிசைன் குவாலிட்டி அதெல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம். நல்லா இல்லைன்னு எது நல்லா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி நல்லா இல்லை. அந்த சப்போர்ட் 5 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இல்லை. கேமராவில் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிடலாம், அது கொஞ்சம் பரவாயில்ல. கேமிங்க்கெலாம் நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 GB RAM 64 GB இன்டர்னல் வந்து 10,000 ரூபாய்க்கும், 6 GB RAM 4 GB RAM 128 GB வந்து 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட என் ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். எது நல்லா இல்லை, எது மாற்றணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு எதனா டாபிக் பேசணுன்னா, மிச்சம் டாபிக்ஸ் பேசணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரதீப். சைனிங் ஆஃப். பை கைஸ்.